மிக அதிகமான ஆஸ்தி வச்சிருக்கேன் பிரதர், என் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாமே நான் வச்சிருக்கேன், எனக்கு குறைவே இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சா ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா நீ எவ்வளவுதான் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தாலும் அதல்ல உன்னுடைய ஜீவன். அல்லேலூயா. இப்ப சிலருக்கு எனக்கு ஒன்றும் இல்லையே என்று சொல்லுகிற ஒரு கவலை இருக்கும், நான் சில நேரத்தில் விளையாட்டா சொல்லுவேன், அவன் ஜன்னல்ல பனியனா தொங்குது, ஏன் பனியன்ல ஜன்னலா தொங்குது? புரியல? புரிஞ்சா இருக்கட்டும். அப்ப அநேக நேரங்களில் அவனிடத்தில் இருக்கிற உயர்வு, அவனிடத்தில் இருக்கிற மேன்மை, அவனிடத்தில் இருக்கிற செல்வம், அவனிடத்தில் இருக்கிற பணம், அவனிடத்தில் இருக்கிற அந்தஸ்து என்னிடத்தில் இல்லை என்று கவலைப்படுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அது கவலைப்பட வேண்டிய ஒன்று இல்லைக்கா. சொல்லுது புரியுதா? அது என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம் இல்லை. இருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்ல கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு லகுவா எடுக்க வேண்டியதுதான். ஏன்னா பைபிள் சொல்லுது, உங்களுக்கு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் இயேசு சொன்னார், அது உனக்கு வாழ்வு அல்ல, அது உனக்கு ஜீவன் அல்ல. அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. அது இருந்தா ஸ்தோத்திரம், இல்லைன்னா டபுள் ஸ்தோத்திரம். என்ன நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்ப சிலர் மனசுல நினைப்பாங்க, இந்த மனுஷன் வந்து மகளை கலங்காதே, இந்த வாரத்திலேயே உன்னை அமெரிக்காவுக்கு கொண்டு போய் வெள்ள மாளிகையில வைப்பேன்னு 2 தீர்க்க தரிசனம் சொல்லுவார்னு பார்த்தா இங்க நமக்கு ஆவக்கண்டை 7 எழுத்துட்டு கிடக்கு. இவர் வந்து அதெல்லாம் கணக்கிலேயே கிடையாதுன்னு சொல்றாரே அப்படின்னு நீங்க நினைக்கப்பட. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அது தேவைதாயா, ஆனா அதை விட தேவையானது வேற இருக்கு. அது உனக்கு அவசியந்தே, சொத்து அவசியந்தே, சுகம் அவசியந்தே, பணம் அவசியந்தே, மேன்மை அவசியந்தே, இந்த உலகத்தில் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே அவசியம்தான். தந்தா ஸ்தோத்திரம் இல்லைங்களா? நான் வேண்டான்றா நீங்க வேண்டாம், தந்தா ஸ்தோத்திரம். ஆனா அது அல்ல ஜீவன், அது அல்ல ஜீவன். அப்ப இயேசுவினுடைய படிப்புல ரொம்ப அழகாத்தான் இருந்தது. இன்னைக்கு என்ன, அநேகர் வந்து அதை சரியா சொல்லித்தாரல, அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப நம்ம ஒரு இந்த இடத்தில் இருக்கிற 2 கூட்டத்தார், ஒன்று இல்லை என்று நினைப்போர், இன்னொருத்தர் யாரு இருக்கிறது என்று நினைப்போர். இருக்கிறவர்கள் ஆனாலும் சரி, இல்லை என்று சொல்கிறவர்கள் ஆனாலும் சரி, நீங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிற ஆஸ்தி ஜீவன் அல்ல. இல்லை என்று வருத்தப்படுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இல்லையே என்று துக்கப்படுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இல்லை என்று வருத்தப்படுகிற அந்த ஆஸ்தி உங்களுக்கு ஜீவன் அல்ல, அது அல்ல வாழ்க்கை. அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் இயேசு சொன்னார், இயேசு அழகா சொன்னார், இந்த பரமண்டல ஜெபத்தை குறித்து நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் சொன்னார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இப்போ இயேசுவுக்கு தெரியும், நிறைய கொடுத்தாலும் அது என் பிள்ளைக்கு ஜீவன் அல்ல, அது அவர்களுடைய வாழ்க்கையில் சில எல்கையை கடக்க விடாது.